சப்பாத்தி மீந்து போச்சா? அப்போ கவலையே படாதீங்க. இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மீந்து போன சப்பாத்தி இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீளமாக வெட்டி சைடில் வச்சுக்கோங்க, உதிரியாக. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரா போட்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா தக்காளியும் கலந்து விட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூளை கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ வெட்டி வச்ச நூடுல்ஸ் மாதிரி இருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மேலாப்பில் அப்படியே கொத்தமல்லியை தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.